ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டிகே ஃபன் டைம்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம சபரிமலைக்கு போயிட்டு அந்த ட்ரிப்பு தான் வந்து நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோக்கு வந்து நாங்கள் ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்கோம். ப்ளீஸ் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. அண்ட் தென் ஒன் மோர் திங் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம். வெரி வெரி தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆமாம் நம்ம 100 அடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் கிட்ட ஆகிடுச்சு. 1 இயர் ஆகிடுச்சு கிட்டலாம் இல்லை, 1 இயர் ஆகிடுச்சு. பட் அன்றைக்கி நம்மளால் அடிக்க முடியல, மறுநாள் நம்ம அடிச்சிட்டோம். ஓ, சப்ஸ்கிரைபர் சொல்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஆனால் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவோட இந்த வீடியோ வந்து ரொம்ப சரியான டஃப்பாக எடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சபரிமலையில் வந்து சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நாங்கள் மாலையெல்லாம் கட்டிட்டீங்க, மாலையெல்லாம் கட்டிட்டோம். இன்ட்ரோ கொடுக்க மறந்துட்டேன். அந்த கூட்டத்தில் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கே. இதுதான் நான் பேசிக்கிறேன்டா. வீடியோ எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு கிளிப்பே ஒரு 2-3 கிளிப்பு கிட்ட தான் வருவாங்க. அதுக்கப்புறம் சன்னிதானக்கு போய் தான் எடுத்தோமே நாங்கள். எங்களால் அதுக்கு மேலே எதுவும் எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் கொஞ்சம். மெயின் திங் வந்து நாங்கள் கிட்ஸ் லைனில் போனதுனால சீக்கிரமாக சாமி பார்த்தோம். இல்லை ஒரு 2 hours 3 hours ஆகிருக்கும் கண்டிப்பாக. நான் என்ன இதுக்கு வந்து நாங்கள் அவ்வளோவா பேசியிருக்க மாட்டோம். இந்த இதுக்கு ரொம்ப அவ்வளோவா பேசியிருக்க மாட்டோம். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவாமியே பாலகனே ஐயனே கோவில் அரசே சாஸ்தாவே சுவாமியே சுவாமியுடைய பூங்காவனமே ஊர் தோடே கட்டி ஆசிரமே நதியே ஸ்நானமே கேற்றமே வந்தனமே கோட்டையே தாவளமே தாவளமே தோடே மலை ஏற்றமே மலை பகவதியே யான வட்டமே யான வட்டமே நதியே ஜாதனே சந்தியே விளக்கே ராமபாதங்களே ராமதூதரே ராஜனே ராஜகுமாரனே மலை ஏற்றமே எங்கள் ஐயனே இருமுடி பிரியனே அன்னதான பிரபுவே ஆரியங்கா வையாவே பம்பை நதியே பம்பையின் சிசுவே பம்பை விளக்கே எங்கள் அறிகிற சுதனே அபிஷேக பிரியனே நித்திய பிரம்மச்சாரியே 18ஆம் படியின் கதிவனே எங்கள் கரிப்பண்ண சுவாமியே
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து இருமுடி கட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து இந்த தேங்காய் கொடுப்பாங்க. அந்த தேங்காயில் வந்து இப்போ நம்ம வந்து நெய் வந்து ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம், பாருங்கள் நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நெய்யை வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் ஃபில் பண்ணினே தான் இருக்கும். அது வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிட்டு அங்கே மேலே ஏறி அங்கே போய் நம்ம வந்து உடைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த நெய் தேங்காய் இருக்குல்ல, அதை வந்து அந்த பைக்குள்ளே வந்து போட்டுருவாங்க. அதுதான் அங்கே பாருங்கள், இப்போ போட்டாங்களா. அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அரிசி இருக்குல்ல, ரைஸ், அந்த அரிசி எடுத்து அதே பையிலே வந்து நம்மளை வந்து போட சொல்லுவாங்க. ஒரு 3 டைம்ஸ் கிட்ட நம்ம போடணும் அந்த அந்த அரிசியே. பாருங்கள், இப்போ அதான் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தரை வந்து போடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எனக்கு பண்ணாங்களா அதே ப்ராசஸ் தான் வந்து இப்போ வந்து அக்ஷதுக்கும் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அக்ஷதுக்கும் வந்து இருமுடி கட்டி முடிக்க போகிறாங்க. இதை முடிச்சுட்டு இன்னும் ஒரு 5 பேர்கிட்ட கட்டணும். அவங்களுக்குலாம் கட்டிட்டு நம்ம வந்து ட்ரெயினில் வந்து மீட் பண்ணலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி தான் வந்து இருமுடி. என்னது இருமுடியா? இன்னைக்கு இல்லைப்பா, நேற்று இருமுடி கட்டிட்டு இன்றைக்கி வந்து ஏசி ட்ரெயின். வீடியோவே எடுக்க முடியல என்னால், ஃபோனில் சார்ஜே இல்லை. நாங்கள் வந்து இப்போ செங்கனூர் போனோம்னு நினைக்கிறேன். நம்ம செங்கனூர்லேருந்து பம்பாவுக்கு பஸ்ஸு, பம்பாலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மலை. அதனால் நாங்கள் வந்து போக போகிறோம். எப்படி போகிறோம் எல்லாத்தையும் நான் காட்டுறேன். ஓகே, வாங்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏறிட்டே இருக்கும், முடியல. எத்தனை ஷெட்டுன்னு சரியாக தெரில. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஃபோனில் வர சார்ஜ் இல்லை ஒன்று. பவர் பேங்க்கில் தான் போட்டு வச்சுருந்தேன். ஏறிட்டே இருக்கும். நான் முடிஞ்சாலும் காட்டுறேன் எல்லாத்தையும். ஏறினதுனால வீடியோவே எடுக்க முடியல. ஃபஸ்ட் டைம் இது வந்து எனக்கு செகண்ட் டைமு. நான் பேசுகிற வாய்ஸ் உங்களுக்கு சரியாக கேட்கலன்னா நான் ஆடியோ அப்புறம் செட் பண்ணுறேன். நான் காட்டுறேன் எல்லாத்தையும். ரெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சன்னிதானம் கிட்ட இருக்கும். இந்த இடத்துல வந்து உட்கார வச்சுருக்காங்க. அக்ஷயும் பேசுகிறான், ஆனால் வந்து ஒன்றுமே அது கேட்கல. ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்குது, அதனால் ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது நமக்கு. அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து அந்த வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது அந்த வியூலாம். நான் காட்டுறேன் இருங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது வியூலாம். இப்போ வந்து நாங்கள் அப்படியே பொறுமையாக அப்படியே ஏறி போயிட்டே இருக்கோம். செம்ம டயர்டாக இருக்குது. ஏன்னா பரவாயில்ல, மேலே போயிடுவோம் எப்படியாச்சும். 18 படி மீது ஏறிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இருமுடியில் கொடுத்து விட்டாங்களே அந்த தேங்காய், நெய் தேங்காய், அதை வந்து இப்போ வந்து நாங்கள் உடைக்க போகிறோம். சாமிலாம் வந்து நல்லபடியாக பார்த்து முடிச்சாச்சு. சரியான தரிசனம். செகண்ட் டைம் பார்க்க போனேன், ஆனால் விடலை. பட் பரவாயில்ல, நல்லா பார்த்தோம் எல்லாருமே. இப்போ வந்து நாங்கள் உடைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஒருத்தர் உக்காந்துட்ருக்காரு. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, நெய் தேங்காய் வந்து உடைக்க போகிறோமா, சாமிலாம் நல்லா பார்த்தாச்சுன்னு சொல்கிறான். இங்கே எதுவுமே கேட்கல, அதான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தேன். ஓகே, இப்போ வந்து நெய் தேங்காய் நீங்கள் உடைக்கிறத பாருங்கள். இந்த நெய்யை தான் நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். பாருங்கள். அன்னதான பிரபுவே, ஆரியங்கா வையாவே, நெய் அபிஷேக பிரியனே, பம்பா நதியே, பம்பையின் சிசுவே, பம்பை விளக்கே, இருமுடி பிரியனே, அன்னதான பிரபுவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து புஷ்ப அபிஷேகமாக. இது வந்து சாமிக்கு வந்து பண்ணுவாங்களாம். இப்போ வந்து நாங்களும் இதுக்கு வந்து போக போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் அந்த பூலாம் காட்டினேன்ல, இப்போ வந்து அந்த பூவெல்லாம் வச்சு சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து பே பண்ணி நம்ம வந்து போகணுமா. இப்போ வந்து நாங்களும் போக போகிறோம். இப்போ வந்து நீங்கள் அதை தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி அந்த சாமி வந்து நம்மளால் வந்து காட்ட முடியாது. இப்போ பின்னாடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்றாங்க. அவங்க என்ன வேணால் சொல்லிட்டோம். ஆனால் இப்போ நம்மளால் காட்ட முடியாதுன்றதுனால இப்போ வந்து நாங்கள் போய் பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த புஷ்ப அபிஷேகம்லாம் வந்து பார்த்துட்டு வந்தாச்சு. வெளியில் வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இதுதான் அது. சாமி மேலே போட்டு அப்படியே நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. இதை தான் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் இப்போ பாருங்கள், இங்கே ஃபுல்லாக இப்போ நாங்கள் வெளில வந்து நிற்கிறோம். இதுதான் அந்த லுக்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த நெருப்பு எரியும் பார்த்தீங்கன்னா அந்த இடம். இங்கே தான் வந்து நம்ம நெய் தேங்காய் எடுத்துகிட்டு வந்தோம். அதில் பாதி வந்து இதில் போட்டு இன்னும் மிச்சம் இன்னொரு இதை வந்து நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இங்கே பாருங்கள், கொடிமரம் அதுதான். சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. முன்னாடி வந்துருக்காங்கப்பா நம்ம கூடயா ஆறுல இருக்காங்க. ஆமாம், 6 எவ்வளோ டிஃபரன்ஸு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பந்தத்தில் இருக்க அந்த அரண்மனை இருக்குல்ல, அதில் இருக்க சின்னது தான் பாருங்கள். இதெல்லாம் தான் அது. இது ஃபுல்லாக வந்து அந்த ஆவரண பெட்டி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருப்பாங்க, ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கீழெல்லாம் இறங்கி வந்து இப்போ நம்ம சிப்ஸு கடையில் இருக்கும். இங்கேருந்து சிப்ஸு, அல்வா, அதுக்கப்புறம் அரவணை பாயசம்லாம் வாங்கிட்டோம். எல்லாத்தையும் இப்போ வாங்கிட்டு நாங்கள் கீழே போகிறோம். கீழே வந்துட்டோம். அடுத்து வந்து நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போய் நாங்கள் கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு. வாங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வந்துட்டோம் வீட்டுக்கு. என்ன ஆச்சுன்னா வந்து எங்களால் ட்ரெயினில் வந்து எடுக்க முடியல. ஏன்னா ட்ரெயின் வந்து செம்ம ஒஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் வரும்போது இருந்த ட்ரெயின் வந்து இப்போ இல்லை. இது வந்து நான் ஏசி. இது கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்கிறது, சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இல்லை. அதனால எங்களுக்கு கொஞ்சம் எடுக்க கம்ஃபர்டபுளாக இல்லை. சீட் அரேஞ்ச் பண்ணாங்க இல்லையா? ஐயோ சீட். சரி ஓகே, நீங்கள் கம்முன்னு இருங்க, நான் மட்டும் பேசிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு வந்து பேச தெரியாமல் ஏதோ உளறிட்டு இருக்கான். அவனை விட்டுருங்க, தூக்கம் வருது. என்ன தூக்கம் வருது? டேய் அவனை கூட்டு போடான். ஏய் மணி. ஓகே ஓகே, என்னன்னா வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து ஏய் ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.